சர்ச்சை வச்சாச்சு. ஆமாம், முடிச்சதுக்குள்ள நீ லைவ் போயிருந்தியே அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு சொல்லாரு அது கரெக்டாயிட்டா. பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 10 கோடி உறுப்பினர்கள் கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட பெரிய கட்சியில் கடந்த 2ஆம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். தன்னை உறுப்பினர் புதுப்பித்துக் கொண்டு இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது வர அக்டோபர் 15ஆம் தேதி வரலும் இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. நேற்றைக்கு வரலுமே கிட்டத்தட்ட 4.5 கோடி உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் இணைந்திருக்கிறார்கள். இந்த முறை 11 கோடி இலக்கோடு எங்கள் உறுப்பினர் பணியானது நடந்து கொண்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 1 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கோடு மிக வேகமாக மக்களினுடைய பேராதரவோடு எங்களுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். 2014க்கு முன்னாடி எப்படி இருந்தது, 2014க்கு பிறகு எப்படிங்க. 2014க்கு முன்னாடி மீனவர்கள் மேலே தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட இன்றைய வரலும் கிடையாது. மீனவர்கள் கைது செய்து அவர்களை அழைத்து செல்லும் உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு, வெளியுறவுத்துறை தலையிட்டு அந்த மீனவர்களை நாம் பிடித்து மீட்டு கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இது மீனவர்களை இன்னும் இதிலிருந்து இந்த எல்லை தாண்டுதல் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மீனவர்களை ஆழ்பிடி மீன் கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த போட்டு கூட மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி 60% சப்சிடி கொடுக்குறோம். அது இன்னும் 30% பேங்க் லோனும் கொடுக்குறோம். ஸோ ஒரு 10% அந்த பெனிஃபிஷரி போட்டால் போதும். இது இந்தியாவிலே அதிக பயனாளிகள் வாங்கியிருக்கிறது நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தை, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏன்னா நம்ம ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கும்போது இந்த எல்லை தாண்டுற பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக. அதே போல் மீனவர்கள் மாற்று தொழிலையும் செய்கின்றதுக்காக அவர்களுக்கு இந்த கடல் பாசி வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக கடல் பாசியும் நாம் ஊக்குவித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் கடலில் மீன் வளத்தை பெருக்குவதற்காக ஃபிஷ் ராஞ்சிங் என்று சொல்லக்கூடிய மீன் குஞ்சுகளை கடலுக்குள்ளே விட்டு அதை வளர்க்குறதுக்கான அந்த ஏற்பாடையும் நம்ம மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. மீனவர்களில் அதே போல் மீனவர்கள் எல்லை தாண்டினா அதை அவர்களுக்கு உணர்த்துவதற்கான அந்த கருவிகளையும் கிட்டத்தட்ட 1,00,000 போட்டில், நான் ஏன்னா போன வாட்டி ஃபிஷரி மினிஸ்டராக இருந்ததுன்னா 1,00,000 போட்டில் அந்த கருவிகள் பொருத்துவதற்கு கருவிகளையும் வாங்கிறதுக்கான உத்தரவும் போட்டு கருவிகளும் இப்போ பொருத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இது நம்மளுடைய மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அலாரம் செய்வதற்காக கருவிகளும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஆழ்கடல் எல்லாம் அதை மீறியும் கூட மீனவர்கள் எல்லை தாண்டி போகும்போது அவர்கள் கைது செய்யப்படுவது நாம் உடனடியாக மத்திய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசாங்கம் உடனடியாக வெளியுறவுத்துறை மூலியமாக நம்மளுடைய மீனவர்களை மீட்டு கொண்டு வந்துவிட்டுருக்கோம். சாதி மதத்தை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் பேசினா அது எப்படி இருக்குன்ற நீங்களே பாருங்கள். குறிப்பாக நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறோம். ஜாதி பிரச்சனைகள் அதிகமாக நடக்கிற ஊர். தலித் மக்கள் இவங்க 50 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க, 50-60 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்கேயாவது இரட்டை சுடுகாடு இல்லாமல் இருக்கிறதா? எங்கேயாவது தலித் மக்கள் கோயிலுக்கு போகிற சூழ்நிலை இருக்கிறதா? இதெல்லாம் யார் காரணம்? திமுக அரசாங்கம் காரணம். நீங்கள் SC/ST ஹாஸ்டல், நான் SC கமிஷன் வைஸ் சேர்மனாக இருந்திருக்கேன். SC/ST ஹாஸ்டலில் அந்த மாணவர்கள் இருக்க முடியும்னு அக்கா சொன்னாங்க இல்லையா, ஒரு ஹாஸ்டல் போய் விசிட் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். முதலமைச்சர் என்னைக்காவது ஒரு ஹாஸ்டல் போய் பார்த்துருக்கிறாரா? அல்லது அந்த துறை சம்மந்தப்பட்ட அதிக அமைச்சர் எதையாவது ஹாஸ்டலில் போய் பார்த்துருக்குறாங்களா? இவங்கெல்லாம் இன்றைக்கி ஜாதியை பற்றி பேசுகிறது தான் வேடிக்கையாக இருக்கிறது, கேலிக்கூத்தாக இருக்கிறது. இது நாமளும் தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் சொல்கிறோம், கோயில்கள்லேருந்து அரசாங்கம் வெளில வரணும் அப்படின்ட்டு. கோயில்கள் நம்ம தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்ம சொல்கிறோம்,
அரசாங்கத்திற்கு கோயில் என்ன வேலை? நீங்கள் கோயிலை விட்டு வெளியில் வாருங்கள் என்று தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் இந்த இதை எடுத்திருக்கிறார். இது ஒரு தேசிய அளவில் இன்னும் விவாதித்து அதுக்கான தீர்வுகள் பார்ப்போம். மகாராஷ்டிரா இந்த கருத்து கணிப்பெல்லாம் முழுமையாக பொய்யான ஒன்று. நீங்கள் பாருங்கள், 3வது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுடைய பேராதரவோடு 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியானது 3வது. இதுக்கு முன்னாடி 3 முறை யாருமே ஆட்சி அமைச்சதில்லை. நேரு அமைச்சர். அது காரணம் அன்னைக்கு இருந்த சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு வந்த காலங்கள். அன்னைக்கு நியூஸ் பேப்பர் இல்லை, நீங்கள் இப்படி ஒரு ஆக்டிவான மீடியா பர்சன்ஸ் கிடையாது, அப்புறம் நியூஸ் பேப்பர் கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் 3 ஆனால் இன்றைக்கு இந்த இவ்வளவு ஆக்டிவான விஷயங்கள் மக்கள் தெரிந்து இன்றைக்கு 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருக்கிறார்னா அது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். மக்கள் அந்தளவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற இந்த 4 சட்டமன்ற தேர்தல், 4 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று எங்களுடைய அங்கே ஆட்சி வரப்போம். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட எங்களுடைய கூட்டணி 18% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையானது மிக தீவிரமாக எங்களுடைய கட்சியினுடைய அடிமட்டத்தில் எங்களுடைய கட்சியை பூத் லெவலில் பலப்படுத்தும் பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி 2026 ஆட்சி பிடிக்க போகுது. ஆனால் கூட்டணியை பொறுத்தளவுக்கெல்லாம் எங்களுடைய தேசிய தலைமை முடிவு செய்வார்கள். நாங்கள் எங்கள் இலக்கு எங்களுடைய 2026 எங்களுடைய கட்சி எங்களுடைய கூட்டணி ஆட்சியில் இருப்பதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறோம்.